என் மனைவி பாலம் அணிந்து நானும் என் மனைவியும் சந்திப்பேன். சத்தியமா கிடையாது. தீவு கட்டி பைலட் காரணத்து அந்த மாதிரி தான் மொண்டாட்டி என் மொண்டாட்டி என் மொண்டாட்டி என் ஒரு வாரம் என்பது என்ன, 7 நாட்கள் என்பது என்ன? 7 நாட்கள் விடுமுறை வேண்டுமா? உனக்கு ஒரு வாரம் விடுமுறை. அப்ப 7 வாரம் 7 நாட்கள் எடுத்துக்க. ஒரு வாரம் எடுத்துக்க. சப்பாத்தி கூட போறேன். அப்படி தெளிவா வரேன். பொம்பளை விட்டு அடிக்கிறது வீட்டுல ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் பொம்பளை விட்டு அடிக்கிறது பாரு.
வருடங்கள் திருமணமாகி உருண்டுவிட்டது. இப்பொழுது திருமணம் போல இருக்கிறது. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அவனை சந்திக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும். வந்தவுடனே எனக்கு இவரை நேரில் செல்லும் பற்று வயிறு வயிறு கொண்டிருக்கிறேன். சொல்றீங்க இந்த நாட்டை பொறுத்தவரை நீ மகாராணி உண்மைதானே? ஆனால் என் தம்பி தங்கையரை பொறுத்தவரை ஒரு வேலைக்காரி. ரோட்டு மேல இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ளவா அவர் நாடகம் சொல்றாரு, யாருமே ரோட்டு மேல நிக்காதீங்க, ஏன்னா வண்டி வரும், நைட் டைம் ஆகி போச்சு, அதனால கொஞ்சம் உள்ள வந்து உட்காருங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு 5 அடி தள்ளி உட்காருங்க, ரோட்டை விட்டு உள்ள வந்துருங்க, வாங்க. யாரா இருந்தாலும் தயவு செய்து கொஞ்சம் ரோட்ல உட்காராதீங்க, உள்ள வாங்க. என் மனைவியிடம் தன்னும் மனைவியில் ஆலோசனை அணிவிட்டேன்.
இருந்தாலும் என் தம்பி அயல் நாட்டில் இருந்து அழகாக திரும்புகிறான் அல்லவா? அவனை வரவேற்க தளபதி தளபதியா உனக்கு 60 வயது, எனக்கு 20 வயது. இது இடது பிறகு நாட்டை ஆளுகிறாள். நாட்டிற்கு மகாராணி உன் தம்பி தங்கிக்கு வேலை கிடையாது. சரியான நேரம் இருக்குண்டா உன் குடும்பத்தை நான் தருவர்கள்.
இவளுக்கு இவ்வளவு அளவு இவ்வளவு வர கெட்ட உச்சரிப்புதான். இரண்டாவது மதியம் மதியில அவளுக்கு அவனா எவ்வளவு ராத்திரி ராத்திரி 3 சைக்கிள்னா சரி நீ எவ்வளவுக்கு ஏறி வர பத்தி தெரியும். ஏழு பத்தினா தெரியும். என் தாய் குரலாம் ரத்தத்தை வேறு சிந்தான ஏரிகள்ல இன்னமா கஷ்டப்படுறது தெரியுமா? அப்படியே ஜென்மத்தை வடிக்கிறாங்க. அப்படியே ஏரி வேலை என்பது கவர்மெண்ட் சாப்பிடா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்கதான் கவர்மெண்ட் மூலமா கொடுக்குது. யார் தாய் குரலாம் ஏரி வேலைக்கு போனாங்கன்னா ஏரி வேலை புத்திரக்கடை போற புத்திரக்கா தான் இருக்கும். போட்ட வண்டி போட்டதுல தான் இருக்கும். ஏரி வலிக்கு அந்த பாண்டி தெரியுமா? பாண்டி எதுக்கு அந்த பாண்டி? கீழே உட்காந்தா சூத்திர மண் ஒட்டிக்குதான். கை கட்டாங்க போற எல்லாரும் மண் போகுதப்போ பாண்ட போட்டு மேல அமைக்கிறாங்க. இதுக்கு 4 பேருக்கு ஒரு குரூப் இருக்குது. நாலு பேர் குரூப்ல என்ன பண்றாங்க? வட்ட வட்டமா கும்பலா தேக்க ஏரிக்காரமா உட்காந்துன்னா பேசுறாங்க. இப்பதான் முக்கியமான தண்ணி வர போகுது. இவரு ஏன் போற போல சரியா? ஏன் போற அனாமியா 4 குறுக்குமுன்னு வந்தது. வட்ட வட்டமா கும்பலா தேக்க பேர் உட்காந்துறாங்க. உட்காந்துனா பேச போறேன் தெரியுமா? இதுதான் முக்கியமான தலைப்பு செய்தி வர போது. முக்கியமான செய்தி என்ன பேசுறாங்க? ஏண்டி ஆண்டாளே அவனை இவனை வச்சுக்கலாண்டி, இவனை அவனை வச்சுக்கலாண்டி, வில்லாசம் நான் வச்சுக்கலாண்டி. நான் உனக்கு கேள்வி போட உண்மையா தெலுங்கு பேசுறீங்க? ஆமா தெலுங்கு தெரியுமா? ஐயா எனக்கு தமிழ் பண்ணா தெரியும், தெலுங்கு தெரியாது. சொல்லி கூட எனக்கு கூட. ஓ நம்ம பேசுற தமிழ் வார்த்தைக்கு லூ போட்டுக்கணும். அது பேர் தெலுங்கா? எப்படி போடுற? ஓ அது ஒரு மாதிரி சொல்லுவா. அதுக்கு கேட்டா பல்பு தெலுங்குல அது பேர் பல்புலு. செருப்பாலடி போகக்கூடாது. ஓ அது பேர் பல்புலு. அடுத்து இது பேரா? இது பேரா மைக்கு. அப்புறம் அது பேரா? அது பேர் தான் பெட்டி. ஆமா ஓ பெட்டிலு. அதுதான் நிறுத்துமா? பெருத்தகல்லு பல்புலு மைக்குలు పెట్టిలు నిండులు నీ పెట్టులు இப்போ நாளை நீ சொல்லி நான் கத்துக்கினேன். சரி இப்ப நான் கத்துறமா ஐயா நீ கத்துக்கணும். அப்படியா? எப்படி அடிக்கடி நம்ம ஆரம்ப கூட்டம் போய் சொல்லிருக்கீங்க. என்னையாவ அடிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடா என் பரிப்பியா. ஐயோ என் அளவு ராசாரா நீ. ரொம்ப முக்காத கொட்டமலை இருக்கும். ஐயோ போட சொன்னேன். என்னமா? அது பேர் என்ன? பல்புலு. கட்டவர பேர் வைக்கி பார்த்தா
தெரியுமா தமிழ்ல இதுக்கு பேரு பூ பூ போடு 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 சொல்லு நான் எவ்வளோ அடி வாங்கிருக்கேன் தமிழ் வார்த்தைக்கு லூ போட்டா தெலுங்குன்னா தமிழ்ல இதுக்கு பெருப்பு உங்க லூ போட்டு லூ போடுற நான் பார்த்து சத்துமா போட்டு நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணலாம் இதுக்கு பேரு எத்தனை படிக்கிறீங்களா எத்தனை படிக்கிற அந்த பையன் 6வது படிக்கிற சத்தியா போயிடு போ ஏய் அந்த லூ போடா வாடா லூ பீஸ் பண்ணி போ ஏய் சப்ரா ஏய் சப்ரா சப்பு சொல்லு என்னது இதுக்கு பேர் என்ன சொன்ன சொல்லுங்க கால் பண்ணல வாங்க ஏய் இதுக்கு பேரு புஷ்பல்லு நம்ம மாத்திர பத்திய கதைய லேகா போய் நம்ம கட்ட சொல்றேன் இல்லையா இது பேர்னா அது பேர்னா ஓ புஷ்பல்லு ஏய் மத்த என்ன ஸ்டைல் யா பங்கள வந்துறா யா மாஸ்னா பாவியா ஏய் மத்த வாய் தகல Hey!
சாப்பிட்டு நல்லா வச்சு வாங்க முன்ன வச்ச மாதிரி சாப்பிட்டு பத்து இல்லையா அப்ப நான் கேட்டுக்கணும் என்ன கதை நான் என் பேர் என்னன்னு கேட்கணும் இங்கிருந்து உள்ள வந்து பொம்பளை வாத்துக்கார முன்னே வேஷம் போட்டுக்கிறேன் போய் பயிர் மேல வரை சாமி கேட்க தெரியல என் பேரு நான் என்ன
3 விழாவும் முப்பெருவிழாவாக கொண்டாட வேண்டும். சரி, அனைத்து ஏற்பாடுகளும் உங்கள் தலைமையில் தான். நான் சென்று வருகிறேன். எல்லாமே உங்க அனுபவம் தானா? என் தலைமை பந்துகால் நடத்தி அடுப்பு வரது சின்ன சின்ன பசங்க இது நான் பப்ளிக் டாய்லெட் எப்படி அண்ணன் ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா 2,000 ரூபாய் செய்து முடிச்சு செய்து முடிக்கணும் 8,000 ரூபாய் சுத்தி ஜோடி போடுவோம். டேய் போர்ல தான் பண்ணிக்கிறேன் மன்னர் அனைத்து ஏற்பாடு அனைத்து ஏற்பாடு செய்யணும்டா.
எனக்கு தான் கல்யாணம் பண்ணணுமா? எனக்கு திருமணமே வேண்டாம் வேண்டாம். இந்த பாருங்க, முதலில் உங்களுக்கு தான் திருமணம் நடக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு திருமணம் நடந்து உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தை நான் அப்படி பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? வயசாகி போன பாட்டி ஆயிடும்.